இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே வண்டி நிறுத்திட்டோம். அப்படியே போனால் அங்கே வந்து என்ட்ரி போடணும். செக் போஸ்ட். குழந்தைகளோட இடம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் நண்பன் பாலா. வெல்கம் டு சத்யபாலா டிராவலர் சேனல். நம்ம நிறைய டிராவல் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பண்ணுங்க டிராவல், நிறைய சேமிங்க அனுபவங்களை, குறைச்சிக்குவாங்க உங்கள் டென்ஷனை. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டின் 7th ஹெவன் சொல்லுவாங்க, 7வது சொர்க்கம். அதுதாங்க வால்பாறை. இந்த வால்பாறை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆழியார் டேம் வியூ தெரியுது பாருங்க லெஃப்ட் சைடில். அப்படியே ரசிச்சுட்டே போகலாங்க. நம்ம ஆழியார் டேமை காமிக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாங்க வால்பாறைக்கு. இந்த வால்பாறை ட்ரிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடம் கவி அருவி என்ற சொல்லப்படுகிற முன்னாள் குரங்கு அருவிங்க. மங்கி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட்டு உண்டு அளவு. இங்கேயும் டிக்கெட்டுக்கு வாங்கி ஆகணும், ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு. பார்த்தீங்கன்னா விநாயகர் சாஸ்தா கோயில் இருக்கு பாருங்கள். விநாயகருக்கு பக்கத்துலேயே சாஸ்தா கோயில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போனால் மங்கி ஃபால்ஸ்னு சொல்லணும்னா மங்கி இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரோட்லேருந்து பார்த்தாவே சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி வந்துருக்கு பாருங்கள். நிறைய பாறைக்கு நடுவில் இந்த வீழ்ச்சி வருது பாருங்கள், நீர்வீழ்ச்சி. இங்கே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளே போனால் பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த இதுதான் கீழே ஆழியார் டேமில் போய் சேருது ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி தான் பாருங்கள். எல்லா நிறைய கார் டிக்கெட்டு 50 தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. சரி வாங்க நம்ம இந்த அருவிக்கு போகலாம், அதாவது குரங்கு அருவி. கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உள்ளே போகிற வழி. இப்போ நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மங்கி ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி படம்லாம் வச்சதில்லை. இந்த மாதிரி தெளிவாகவும் இருக்காது பாதை, கரடு முரடாக இருக்கும். இதுவே ஒரு ட்ரெக்கிங் மாரி இருக்கும், அதாவது கரடு முரடாக ட்ரெக்கிங்காக இருக்கும். இப்போ பரவாயில்ல. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கினாலும் நிறையா வேலை செஞ்சு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்குகிறாங்க. அது வரைக்கும் பாராட்டணும். இந்த குரங்குகளை பற்றி நிறையா தகவல் வச்சுருக்காங்க. யானை சிற்பம் சூப்பராக இருக்குது. இங்கே நுழையும் போதே கொட்டு சவுண்டு, எவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. இது கேட்குறத ஒரு சுகம்தான். நீர்வீழ்ச்சியோட அருவி சத்தத்தை கேட்கறது ஒரு சுகம். இந்த ஃபால்ஸில் குளிக்கணும்னா நிறைய டைமு குளிக்கணும், அனுபவித்து குளிக்கணும். அவங்களுக்கு உடமாற்ற இடம்லாம் வச்சுருக்காங்க. ஜென்ஸு தனி, லேடிஸ் தனி. பிரகாசம் பாருங்க. ஆஹா, இன்றைக்கி தண்ணி கம்மி தாங்க. திடீர்னு தண்ணி அதிகமாக வரும், திடீர்னு கம்மியாக வரும். சொல்ல முடியாது, இப்படி மழையை பொறுத்து மாறும். ஆனால் குளிக்கிற சுகம் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கும்பல் இல்லைன்னா உங்களுக்கு லக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி கும்பல் கம்மி, தண்ணியும் கம்மி. இதுவாவது கிடச்சிது. நிறைய டைம் எனக்கு மூடி வச்சுருவாங்க. இந்த ஏதாவது ஒன்றுன்னா இந்த மூடிடுவாங்க. அருமையான சூழ்நிலை பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு உணர்ந்துக்கிட்டு அப்புறமேட்டு குளிக்க போங்க. ஒரு அருமையான குளியல் கிடைக்கும். நம்ம குளிச்சாச்சுங்க. நான் காமிக்க முடியல, ஆனால் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள், அங்கேயும் போய் குளிக்கிறாங்க சில பேர். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. இப்படி தான் வழிக்கு விழுந்து நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க. நம்ம கீழே குளிச்சுட்டு வந்துட்டோம். சரி வாங்க நம்ம இந்த ஃபால்ஸை விட்டு கிளம்பலாம். போக மனசு வரலைங்க. பிரகாசமான ஒரு ஃபால்ஸுங்க இது. இந்த மங்கி ஃபால்ஸுன்னு கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பார்த்தாச்சு, கிளம்புவோம். ஏன்னா டைம் இல்லை. நிறையா வியூ பாயிண்ட்லாம் நமக்காக வெயிட்டிங் வால்பாறையில். திரும்பிட்டு இருக்கோம்.
நிறைய மங்கி இருக்குங்க. டைம் ஆயிடுச்சு போகலாம். இப்போ கம்மி தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த மங்கி ஃபால்ஸில் ஓவராக இருக்கும் மங்கி. குளிக்க விடாது. நம்ம அடுத்த பாயிண்ட்டு நோக்கி கிளம்பலாம். இப்போ பாருங்க க்ரீனிஷாக இருக்குது. சின்ன சின்ன பிரிட்ஜெலாம் வருது. ரோடு நல்லா தெளிவாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டபுள் ரோடு போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக்கு அப்பப்போ இருக்குது. பார்த்து மெதுவாக தான் வரணும். கிளைமேட்டு அப்படியே இருட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அந்த மலை மேலே அந்த மேகம் பாதி மலையை மறைச்சிச்சு மேகம். ரசிச்சுட்டு போனால் வண்டியை விட்டுருவேன். அதனால் அதிகமாக பேச முடியல. சூப்பராக இதுங்க. ஆஹா, சில்லுன்னு இருக்கு கிளைமேட். இங்கே ஒரு சிலை இருக்குது. இருங்க, அப்படியே ஓரம் நிறுத்துறேன். பார்த்துட்டு அப்புறமேட்டு கிளம்பலாம். இதுக்குத்தானே வந்தோம். இவர் பேர் ஜிஏ கார் மார்ஷன் பேருங்க. இது கவர்கல் எஸ்டேட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தோட தந்தையும் அவர். அதனால் அந்த சிலையை வச்சுருக்காங்க. சூப்பரான வியூ பாயிண்ட் பாருங்கள். ஃபுல்லாக பனியாக இருக்குது. இந்த மலை உச்சியே தெரில. ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டை முடிச்சிட்டாங்க. இந்த இடம் எப்போவுமே வருஷத்தில் 3/4வாசி பனி மூடி தான் இருக்குமா இந்த இடம். இந்த ஏர்பின் 32வது ஏர்பின் பாயிண்ட்டுங்க இந்த இடம் பேர். சரி வாங்க அடுத்த வியூ பாயிண்ட் போயிடலாம். போகிற வழியில் டைகர் ரிசர்வ்னு போட்டு இந்த ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க. அது ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரி பார்ப்போம். ஒரு 50 ரூபா டிக்கெட்டு. இங்கே தான் கவுண்ட்ரு. வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். யானைகள் முகம் போடுறது அதை பற்றி விவரம் போட்டிருக்காங்க. கோழி கமுத்தி யானைகள் முகாம். இதாங்க வரையாடு தாங்க இதெல்லாம். நிறைய பேர்ட்ஸ் பற்றி வச்சுருக்காங்க விவரம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் பூச்சிகள், விதவிதமான பூச்சிகள். காட்டு மாடு, ராஜ நாகாங்கரு. எப்பா பார்க்க பயமாக இருக்குது. இது பெரிய கருப்பு வெள்ளை இருவாயன். இதுவும் ஒரு வகை ஹார்ன்பில் தான். டைகர், ஏஷியன் எலிஃபண்ட். இதெல்லாம் இது ஃப்ளவர்ஸ். இது விதமான ஃப்ளவர்ஸ். பார்க்க முடியுமான்னு தெரியல. இது ட்ரீஸு, விதவிதமான ட்ரீஸ். இது பட்டர்ஃப்ளைஸ். இதுவும் பேர்ட்ஸ் தாங்க. ஓகே பார்த்துட்டோம். நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே போனால் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. யானையோட தமிழ் பெயர்கள்லாம் இருக்கு பாருங்க. எப்பா எவ்வளோ பேர் இருக்குது. அப்படியே வந்துட்டோங்க. யானைக்காகவே மூங்கில் வளர்த்துருக்காங்க பாருங்க. பெரிய மூங்கில். சின்ன ரிசர்வையர். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் சூப்பரான பிளேஸ் இது. நல்லா அந்த ஊஞ்சல் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சர்க்கம்பரம். போகலாம். நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம், யாரும் இல்லை. சிங்கம் புலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம தான் டிஃபன். ராயல் என்ஃபீல்டு யாரும் பின்ன நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டாய்லெட்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே டைகர் உக்காண்டிருக்க மாதிரியே தெரியுது. அப்படியே பாருங்களா, ரியலாக இருக்க மாதிரி தெரியுது. மேடையெல்லாம் நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் வியூ பாயிண்ட்டு. அங்கே தான் போகிறோம். சின்ன பிரிட்ஜ் பார்த்தீங்களா?
நன்னாயிட்டு இருக்கு. கருங்கல் பாதை. நம்ம வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் இந்த இடத்துல. இந்த பனி மூட்டத்துல நமக்கு வியூ பாயிண்ட் தெரியுமான்னு தெரியல. ஏதோ பார்த்து தெரிஞ்சா கண்டுபிடிச்சிக்குவாங்கப்பா. அப்பா ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு. தெரியுதா தெரியுதா? தலையை பாட்டுங்கப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆள் அரவமற்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்க. ஒரு ஃபால்ஸ்ல தண்ணி போகுது, அவ்வளோதான். ஜூம் பண்ண முடியாது. இது பாருங்க, தான் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருங்க. தூரமாக இருக்கு, அழகாக போகுது. இருந்தாலும் போக முடியுமான்னு தெரியல. ஏய் அப்பா, எவ்வளோ தூரம் இருந்தது. பனிமூட்டம் மரத்துல ஒண்ணுமே தெரியலைங்க. இன்னும் அருமையா இருக்கும் போல இந்த இடத்துல. அங்க பாருங்க, என்ன தெரியல பாயிண்ட். டேம்ல தான் தெரியுது. நம்ம மட்டும் தான் காட்டுல போறோம், வேற யாரையும் காணோம். சரி வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க மரம், என்ன பேர் போட்டிருக்கு. உண்மையிலே நல்ல அனுபவம் தாங்க. காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு பாருங்க. பாருங்க எல்லா இடமும் அப்படியே அடர்த்தியாவே இருக்கு. பரவாயில்ல, ஒரு 50 ரூபா தான் டிக்கெட்டு. ஒரு ஃபாரஸ்ட் வாக்கு கரெக்டா இருக்கு. இங்க ஒரு பிரிட்ஜ், கீழே தண்ணி போகுது. இங்க பாருங்க, தண்ணி கீழே போகுது. குட்டியா நதி பாருங்க. நல்லா இருக்குல்ல. தண்ணி எங்கிருந்தா வருது தெரியல, சும்மா சூப்பரா போகுது. பாருங்க, திரும்ப மேடு ஏற ஆரம்பித்து விட்டோம். பார்ப்போம். நல்லா அனுபவம் தான். எனக்கு நிஜமாவே இந்த ஃபாரஸ்ட்லாம் ஏறணும் ரொம்ப ஆசைங்க. இந்த மாதிரி ஆளே இருக்கக்கூடாது. இந்த பறவை சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இந்த பறவை சத்தம் கேக்குதா உங்களுக்கு? யாருமே இல்லாம இருந்தாதான் இந்த பறவை சத்தம் தெளிவா கேட்கும். அதை கேட்கறது ஒரு தனி சந்தோஷம்தான். பாருங்க, நல்லா கூர்ந்துங்க நீங்க பறவை சத்தத்தை. இந்த இடம் தண்ணி வந்த இடங்க, அப்படியே பாசி பிடிச்சி போயிரு பாருங்க. அப்படியே ஒரு தண்ணி தான் வாட்டர் வை. இது தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு, போயிருந்துருக்கும் போல முன்னாடிலாம். அதனால தான் அப்படியே பாசி பிடிச்சி இருக்கு. அப்படியே இப்படி வந்து அங்கே ஒரு இது மாதிரி வருது பாருங்க, அப்படியே வருது பொழுது. சரி வாங்க நம்ம போகலாம். இது பாருங்க, ஒரு சின்ன டேம் தான், அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் தண்ணி இப்போதைக்கு இல்லை, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சூப்பராக இருக்கு பாருங்க டேம். நீங்க பெருசா ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் வேணும்னா, கத்துக்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரணுங்க. அதாவது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ட்ரெக்கிங் அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஐ லவ் திஸ் வாக். சூப்பர்.
நம்ம மட்டும்தான் வரும். ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போவோம், அந்த புலியும் சிங்கம் எதுவும் வராமல் இருக்கணும்னு. இதான் ஜங்கிள் வாக்குங்க, பார்த்துக்கோங்க. மரத்தை பற்றிலாம் வச்சுருக்காங்க டீட்டெயில்ஸு. சரள மரமா இது? வித்தியாசமாக இருக்கு. இது சூறை மரமா? ஜங்கிள் வாக்கு கொஞ்சம் திகிலாக தான் போகுது. இறக்கம் ஏற்றம்னு வித்தியாசமாக போயிட்டுருக்கு. இது என்ன மரம் தெரியுதா? அத்தி மரங்க. இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அத்தி பிரிட்ஜ் பாருங்க. இது இதான் ஜங்கிள் வாக்கு. இப்படியே போகணுமா? போவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. பாருங்க, ரோடு வந்துருச்சா? அவ்வளோதான், நம்ம ஃபாரஸ்ட் வாக் முடிஞ்சு விட்டது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த வயலட் கலர் பூக்கள் நல்லா இருக்கு. இந்த ரோடு தான் இது. ஆர்கிடேரியமா? இங்கேயும் போயிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க போகலாம். இதாங்க ஆர்கிடேரியம். இதுக்கு சேர்த்து தான் டிக்கெட் வாங்குறாங்க, ஆனால் யாரையும் காணோம். மெயின் ரோடு கிட்ட பாருங்க, சூப்பராக இருக்கு இந்த வியூ. சின்னதாக இருக்குது ரிசர்வையர். இந்த டேம் ஃபுல்லாக ஆயிடுச்சு, கொஞ்சமாக தண்ணி கொடுத்து. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வாட்டர் ஃபால்னு, இது ஒரு மிஸ்டிக் வாட்டர் ஃபால் சொல்கிறாங்க. ஒரு வாட்டர் ஃபாலோடைய லொக்கேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. செடி கொடியெல்லாம் வச்சு, பூச்செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் சென்டரும் இருக்குது, பார்த்துட்டு போகலாங்க. நல்லா இருக்கு வியூ. சின்னதாக தண்ணி வருது, கொஞ்சமாக தான். ஆனால் இடம் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, செடி கொடியெல்லாம் வச்சு. ஆனால் டிக்கெட்டு வசூலி இல்லைங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இடங்க அது. அப்படியே பக்கத்தில் தேயிலை எஸ்டேட் தான் இருக்குது. சூப்பரான இடங்க. ரோடு போகிற வழியிலே இருக்குங்க. அப்படியே மெயின் ரோட்லேருந்தே பார்க்கலாம், நல்லா இருக்கு. சரி, வாங்க அடுத்த பாயிண்ட் கிளம்பலாம். வால்பாறைனாவே தேயிலை எஸ்டேட்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் செவன்த் ஹெவன் சொல்கிற மாதிரி சூப்பரான இடங்க. போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க தேயிலை எஸ்டேட்டு. அவங்களும் அவங்க பங்குக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. முடி வெட்டுற மாதிரி, அதாவது ஹேர் கட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நேரோவான ஒரு கட்டிங் அட்டகாசமாக இருக்குங்க. போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போனாலும் எங்கேயா ஒரு இடத்துல நின்று தான் ஆகணுன்ற மாதிரி இந்த இடத்துல நிறுத்தியாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க வியூ. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களா, அழகு குட்டி கிடக்குதுங்க. இங்க பாருங்க. அப்படியே ஹேர் கட் பண்ண அது மாதிரி கச்சிதமா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ தெளிவாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுக்கடுக்கா எல்லாமே டீ எஸ்டேட் தாங்க. செம அழகு. சூப்பர். எனக்கு இன்னொரு விஷயத்துல வால்பாறை ரொம்ப பிடிக்கும். ஊட்டிலாம் ஓவரான ஸ்லோப்பா இருக்குங்க. ரோடும் திடீர்னு பெருசாகவும் திடீர்னு குறையும். கொடைக்கானலும் அப்படிதான், ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஆனா வால்பாறை உங்களுக்கு ரிலாக்ஸா கூட்டு போகும். நிதானமா நல்லா சூப்பரா ஓட்டிட்டு ரசிச்சுட்டு போலாங்க. ஆனா ஸ்லோவா போங்க. ஏன்னா திடீர்னு யானைகள் கிராஸ் பண்ற ஏரியாவும் வருது.
அதால பார்த்து தான் போணும். அடுத்த கிராசிங்ல யானை இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒரு உயிரினம் அடிபடுது நமக்கும் கஷ்டம் தானே! மானும் நெறைய இருக்குங்களா இங்க. குரங்கு அந்த சிங்கவால் குரங்குன்ற மாரி ஒரு குரங்கு இங்க ஐட்டம் இங்க தான் இருக்கு. அதையும் பார்க்கலாம். நம்ம இப்போ பாலாஜி கோயில் சொல்ட்டு அங்க வந்துட்டோங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா பாலாஜி டெம்பிள போயிடலாங்க. அதுவும் சூப்பரான கோயிலுங்க. தனியாருக்கு சொந்தமான ஒரு கோயிலுங்க அது. வாங்க போலாம். கோயிலுக்கு முன்னாடியே பாருங்க, ஒரு பூங்காவ மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. நெறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. சரி போய் பார்க்கலாம். அதிகமா பேச முடியாது. நீங்களே பார்த்து ரசிச்சுக்கோங்க. என்ன அப்படியே கோயில் அமைப்பு தான். வாங்க உள்ள போலாம். இப்படி வாங்க அங்க போக ஆபீஸ் அது இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க சரியா தண்ணி அடிக்கிறது அங்க விடுங்க ஃபுல்லா மார்பிள் ஃப்ளோரிங் தான் பாருங்க. தெளிவா கிளீனா வச்சிருக்காங்க. இது கருடன் சன்னதி. கருடனை வணங்கிட்டு தான் போணும். அந்த ஆகம விதிப்படி வச்சிருக்காங்க. எதற்கு தெரியுது பெருமாள், லெஃப்ட் சைடுல இருக்கிறது அம்மன், அதாவது தாயார். திருப்பதியில இருக்க மாதிரி அட்டகாசமா இருக்கு பாருங்க பெருமாள். அதே மாதிரி அமைப்பு. சரி வாங்க இப்படியே தாயாரை கும்பிடலாம். தாயாரும் அழகா நல்லாவே இருக்காங்க. சரி பார்த்தாச்சு. சுத்திலும் பாருங்க அழகா ஜன்னல், அதாவது ஓப்பனிங் வச்சு ஃபுல்லா அலுமினியத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கு. தூய்மையா இருக்கு பாருங்க. ஒரு குப்பை கிடையாது. அதுதான் பிரைவேட்ன்றது. இதுதான் கார்டன். இவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போனோம். அந்த இருக்கு பாருங்க, அதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போலாங்க. ஆஹா நல்லா ஆஹா இந்த ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குங்க. சுற்றிலும் மரம் செடிகளோட பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயில். பாருங்க ஃபுல்லாக கிளாஸ் தான். ஓம் ஆஞ்சநேயா போற்றி. நல்லா சண்டதிங்க. நல்லா ஒரு வைப்ரேஷனோடு இருக்குது இந்த இடமே. அழகாக பாருங்கள் ஃப்ளோரிங்லாம் ஃப்ளோரிங் போட்டு நடுவில் புல் வெளியே வச்சுருக்காங்க. அதுவும் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமே. ஒரு அருமையான கோயிலுங்க அது. உண்மையிலே ரிலாக்ஸாக இருக்குது நல்லா. நீங்கள் வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலுக்கு வாங்க. ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம் மெயின். சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. வேறு எந்த வழியும் இல்லை. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இல்லை. நீங்கள் தட்சணை கூட போட முடியாது. அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணல. இங்கே தான் செப்பல் கிளம்பியாச்சுங்க. பாருங்க வீடியோ எடுக்க, ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி? சூப்பர். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மேகம் கருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. மழை வர மாதிரி இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ரோடு காலியாக தான் இருக்கு பாருங்க. இன்னைக்கு தான் தெரியல, கொஞ்சம் கும்பல் கம்மி தான். நடுவில் நிறைய பேர் இப்போ கும்பல் அதிகமாகுது. திடீர்னு காலியாக இருக்கு ரோடு. நம்ம சின்ன கலாறுன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் ஒன்று, இவங்க போகிற வழியில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் சின்ன கலார் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் முழுசாக இருக்குது. ஒரு யானை நடமாட்டம் கொஞ்சம் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். கஷ்டம்தான் அப்படின்றாங்க. இப்போ யானை நேற்று வந்து இன்னும் அதகலம் பண்ணிட்டு போயிருக்கு. கஷ்டம்தான்ன்றாங்க. பார்ப்போம் வாங்க. பாருங்க மரமே ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க, ரெண்டு பக்கமும் சூப்பரா இருக்கு இந்த மரம்.
இதுவும் ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட் தாங்க. ஆளுங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இறங்கி பார்க்காம போக முடியலைங்க. அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு அட்டன்ஸ் போட்டு கிளம்பலாங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ரசிக்கணும். சரி வாங்க, கிளம்பிட்டோம். இந்த சின்ன கல்லாறு இன்னைக்கு நமக்கு லக்கு இல்லைங்க. உடலையாம் இங்கேயே போலீஸ் ஸ்டாப் பண்ணி திரும்ப போங்கன்ட்டாங்க. அதையும் தாண்டியே யானை வந்துடுச்சான். பாருங்க, இதே மாதிரி இன்டீரியர் ரோடு தான் இது. இங்கே சுற்றிலும் நிறையா அந்த மூங்கில் மரம்லாம் இருக்குங்க. இந்த ஏரியாவே அப்படிதான் போல இருக்கு. இந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லைங்க, இந்த டீ தயாரிக்கிற ஃபேக்ட்ரிங்க அது. ஏங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான டீ நமக்கு கிடைக்கும். அதனால் இங்கே வண்டி நிறுத்திட்டு டீ வாங்கிட்டு போகலான்னு என்னாச்சுங்க. இங்கேருந்து உருட்டு டீ தான் நமக்கு இந்த கையில் கிடைக்கிது. வெறும் 200 தாங்க இந்த டீ பாக்கெட்டு. வாசல் தூக்குது. பாருங்க, ஏழை மக்கள் வசிக்கிற இடம். இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கூழாங்கல் ஏரி தான். நான் அப்படியே வந்து உக்காந்துட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. கூழாங்கல் ஆறையும் பார்த்தாச்சு. ஒரு பிரெட் ஆம்லேட்டும் சாப்பிட்டாச்சு. நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிட்டே இருக்கோம். எங்கன்னு தான் கேட்குறீங்க? எங்கே? வால்பாறைக்கு தான். டைம் ஆயிடுச்சு. இனிமேல் போய் எங்கேயும் பாயிண்ட் பார்க்க முடியாது. போகிற வழியில் ஏதாவது பாயிண்ட்டு நம்ம கண்ணுக்கு தென்பட்டா பார்த்துட்டு போகலாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி வந்திருப்பீங்க. வால்பாறையில் பக்கத்துலேயே இருக்க ஒரு செக் டேமு. போட்டு இங்கே தான் விட்றாங்க. போட் ஹவுஸுன்றவாங்க, அந்த மாதிரி ஏரியாங்க அது. அப்புறம் போட்டிங்லாம் போகிறாங்க. சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி கிளம்பிடலாங்க. வாங்க, நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. சரவணா கிராண்டுன்னு சூப்பரான ஹோட்டலுங்க. நல்ல ரிவ்யூ. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் நைட்டு. டைம் ஆகிடுச்சு. நம்ம ரூமுக்கு பார்க்கலாம். இதுதான் நம்ம தங்க போகிற ரூம். வால் கிளாடிங் நோ பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏசி இருக்குது, நமக்கு தேவையில்லை. டிவி அதுக்கும் பார்க்க டைம் இல்லை. டாய்லெட் பார்க்கலாமா? சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தி வைங்க, அவ்வளோதாங்க. ஹீட்டரும் இருக்குது. நல்ல ரிவ்யூ எங்க இந்த ரூமுக்கு. சில கெஸ்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு ரூமை விட டாய்லெட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நமக்கு வேண்டியது தானே. லைட் உட்பட சூப்பராக இருக்குது. தண்ணி, ரிமோட்டு, உட்காந்து எழுதுறதுக்கு அழகாக இருக்குது, வசதியாக. இங்கே ஃபிஷ் டேங்கில் சின்ன அக்வேரியம் மாதிரி வச்சுருக்காங்க. சரி மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் உங்களுக்கு போட்டால். இதே 30 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன கல்லார், சோலையார் டேமு, நீரார் டேமுன்னு போகிறோம். சூப்பர் பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன். காலையில் சந்திப்போம். குட் நைட்.